வந்தே மாதரம் தேசிய பாடலின் 150வது ஆண்டு நிறைவு விழாவையொட்டி நாடாளுமன்றத்தில் இன்று சிறப்பு விவாதம். மக்களவையில் விவாதத்தை தொடங்கி வைத்து உரை நிகழ்த்துகிறார் பிரதமர் மோடி. திருப்பரங்குன்றத்தில் எங்கு தீபம் ஏற்றப்பட வேண்டுமோ அங்கு சரியாக முறையாக ஏற்றப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. கேடுகெட்ட மலிவான அரசியலில் ஈடுபடுவோருக்கு தமிழ்நாட்டில் பெரியார் ஏற்றிய சமத்துவ தீபம் மட்டும்தான் ஏறும் என்பதுதான் ஒரே பதில் என்றும் திட்டவட்டம். தீபம் எங்கே ஏற்றப்படணுமோ எப்போ ஏற்றப்படணுமோ அங்கே வழக்கம் போல சரியா முறையா ஏற்றப்பட்டிருக்கு. ஒரு சிலரோட அரசியல் லாபங்களுக்காக பிரிவுகளையும் பிளவுகளையும் உண்டாக்கி சமூகத்தை துண்டாடும் சதி செயல்கள் அது நிச்சயமா ஆன்மீகம் அல்ல, அது அரசியல். அதுல கேடுகட்ட மலிவான அரசியல். எங்க தமிழ்நாட்டில் என்றைக்கும் பெரியார் ஏற்றின சமத்துவ தீபம் தான் ஒளிரும். உங்களால் அதை தடுக்க முடியாது. மதுரைக்கு நாம் வளர்ச்சியை கொண்டு வந்தால் பாஜக கலவர சிந்தனையுடன் பிளவுவாத சூழ்ச்சியில் ஈடுபடுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. எந்த சூழ்ச்சிகளை செய்தாலும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினிடம் உங்கள் பாட்சா பழிக்காது என்றும் திட்டவட்டம். செஞ்சு பார்க்கறாங்க. நாம வளர்ச்சி அரசியலை பேசினா அவங்க வேற அரசியலை பேசுறாங்க. நான் உறுதியா சொல்றேன், அவங்க எத்தனை சூழ்ச்சி செஞ்சாலும் அத்தனையும் நாங்கள் முறியடிப்போம், அதை சிதைப்போம். இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கிட்ட அந்த பாட்சாலாம் பலிக்காது, எதுவும் எடுபடாது. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டதால் தான் தமிழகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியும் சீர்கெட்டு உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஆட்சியில் இருக்கப் போகும் 4 மாதங்களிலாவது சட்டம் ஒழுங்கின் மீது கவனம் செலுத்துமாறு திமுக அரசுக்கு வலியுறுத்தல். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி மாணவர்களிடையே வன்முறை போக்குதான் அதிகரித்து வருவதாக இபிஎஸ் கவலை. கொலை வரை நீண்டுள்ள மோதல் வெறியை கட்டுப்படுத்த தவறியதற்கு அரசு வெட்கப்பட வேண்டும் என்று சாடல். தமிழகம் மிக பாதுகாப்பாக இருப்பதால் தான் எடப்பாடி பழனிசாமி ஊராக சுற்றி பிரச்சாரம் செய்வதாக திமுக பதிலடி. ஜெயலலிதா கடைசி காலத்தில் வாழ்ந்த கோடநாடு பங்களாவை கூட பாதுகாக்க முடியாத நிலையில்தான் அதிமுக ஆட்சி இருந்ததாக RS பாரதி விமர்சனம். பாதுகாப்பு இல்லை அப்படின்னு எடப்பாடி அறிக்கை. அவர் எப்படி உயிரோட தமிழ்நாடு பூரா சுத்தி வர்றாரு, தெருத்துருவா போறாரு, ஊரா சுத்துறாரு, பாதுகாப்பா தான் இருக்காரு. அவர் வீட்டில் இருக்கிறவங்களாம் பாதுகாப்பா தான் இருக்காங்க. என்ன ஆபத்து வந்துச்சு? அந்த அம்மா கடைசி காலம் வரை வாழ்ந்தது கொடைநாடு. அந்த கொடைநாடை காப்பாற்ற முடிஞ்ச அந்த எடப்பாடியால சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகிற யோகிதை எடப்பாடி கிடையவே கிடையாது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் காணொலியில் இன்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். சட்டசபை தேர்தலையொட்டி என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் ஆலோசனை. புதுச்சேரியில் நாளை விஜயின் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி. 5000 பேர் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என்று காவல்துறை நிபந்தனை. ஜோலார்பேட்டையில் இருந்து 500க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்களுடன் சென்ற விரைவு ரயில் என்ஜின் டிரைவருக்கு திடீர் உடல்நல பாதிப்பு. திருத்தணி ரயில் நிலையத்தில் ரயில் நிறுத்தப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. டெல்லி விமான நிலையத்தில் குவிந்து கிடக்கும் பயணிகளின் சூட்கேசுகளை உரியவர்களிடம் ஒப்படைப்பதில் பெரும் சவால். இண்டிகோ விமான சேவை பாதிப்பு காரணமாக வரிசையாக அடுக்கி வைப்பு. நோட்டீஸுக்கு பதிலளிக்க இண்டிகோ தலைமை அதிகாரி பீட்டர் எல்பஸுக்கு ஒரு நாள் அவகாசம் நீட்டிப்பு. விமான சேவை குளறுபடி குறித்து இன்று மாலைக்குள் பதிலளிக்க விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவு. நாடு தழுவிய அளவில் இண்டிகோ விமான சேவைகள் பாதிக்கப்பட்டது குறித்து விசாரிக்கும் போக்குவரத்துக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு. தனியார் விமான நிறுவனங்கள் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகத்தின் அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப வாய்ப்பு. ரத்து செய்யப்பட்ட இண்டிகோ விமானங்களில் முன்பதிவு செய்திருந்த பயணிகளுக்கு 610 கோடி ரூபாய் ரீஃபண்ட்.
மத்திய அரசு நேற்று கெடு விதித்திருந்த நிலையில் இண்டிகோ நிறுவனம் தகவல். சென்னையில் இண்டிகோ நிறுவனத்தின் 69 விமான சேவைகள் ரத்து. முன்பதிவு செய்திருந்த பயணிகள் டிக்கெட்டுகளை ரத்து செய்துவிட்டு வேறு விமானங்களில் செல்ல முன்பதிவு. தமிழ்நாட்டில் விநியோகிக்கப்பட்ட SIR கணக்கீட்டு படிவங்களில் 99% பூர்த்தி செய்யப்பட்டு இணையத்தில் பதிவேற்றம். வெறும் 5,70,670 படிவங்கள் மட்டுமே பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. திமுக கூட்டணி வலுவாக இல்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் கணிப்பு. ஸ்ட்ராங்காக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். கூட்டணி ஸ்ட்ராங்காக இல்லை. காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் தமிழக வெற்றி கழகத்தோடு சேருவதற்காக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தவேகவுடன் சேர காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் பேச்சு நடத்தி வருவதாக பேச்சு. ஆன்மீகத்தில் அபாயகரத்தை உருவாக்கினால் அரசு பார்த்து கொண்டு சும்மா இருக்காது என்று அமைச்சர் சேகர் பாபு திட்டவட்டம். ஆன்மீகம் என்பது அறம் சார்ந்த ஒன்று. ஆன்மீகத்தால் ஒழுக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், அமைதியை நிலைநாட்ட வேண்டும். அதில் அபாயகரத்தை உருவாக்கினால் நிச்சயமாக அரசு அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்காது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மதுரை மக்கள் ஒற்றுமையை வலியுறுத்தி மத நல்லிணக்கத்தை பேணியதாக பெருமிதம். பிரிந்து கிடக்கும் அதிமுகவினர் அனைவரும் ஓரணியில் இணைய வேண்டும் என்று பாஜக விரும்புவதை குறை கூற முடியாது என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேச்சு. அதிகாரத்தை வைத்து பாஜக மிரட்டுவதாக தாம் நினைக்கவில்லை என்றும் பேட்டி. அம்மாவின் இயக்கம், புரட்சி தலைவர் கண்ட இயக்கம், அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓரணியில் இணையணும்னு பாஜகவை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் 21 தேர்தலிலேயே முயற்சி செய்தார்கள். அதுபோல இப்பொழுதும் முயற்சி செய்கிறார்கள். அதிகாரத்தை வைத்து மிரட்டுவதாக எல்லாம் சில பேர் சொல்கிறார்கள். ஊடகத்தில், டிபேட்டில் பார்க்கிறோம். யாராவது ஒருவரை நட்பு ரீதியாக டெல்லிக்கு அழைத்து அவர் போய் சென்று வந்தால் அவரை மிரட்டிய கூப்பிடுகிறார்கள். அப்படிலாம் கிடையாது. தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த கோரி பாமக சார்பில் சென்னையில் வரும் 17ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். திமுக தவிர்த்து அனைத்து கட்சி தலைவர்களும் பங்கேற்குமாறு அன்புமணி கடிதம். பாமகவில் உரிமை கேட்டு காவல்துறை நீதிமன்றத்திற்கெல்லாம் செல்லும் ராமதாஸ், உரிமையியல் நீதிமன்றத்தை நாட தைரியம் இருக்கிறதா என்று அன்புமணி ஆதரவு வழக்கறிஞர் பாலு கேள்வி. அவர்கள் பக்கம் நியாயம் இல்லாததால் எந்த நீதிமன்றத்திற்கு சென்றாலும் வெற்றி கிடைக்காது என்றும் திட்டவட்டம். நியாயப்படுத்த வேண்டும். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்ல வேண்டும் என்றால் சிவில் கோர்ட்டுக்கு போய் உத்தரவு வாங்கிட்டு வாங்க. இப்போ கூட நான் சொல்றேன், சவாலா சொல்றேன், எந்த இடத்திலும், எந்த நேரத்திலும், எந்த நீதிமன்றத்திலும் அவர்களால் வெற்றி பெறவே முடியாது. திருப்பரங்குன்றம் மலை அனைத்து இந்துக்களுக்கும் சொந்தமா அல்லது குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த இந்துக்களுக்கு மட்டும் சொந்தமா என்ற அண்ணாமலைக்கு மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் கேள்வி. இந்துக்கள் என்று சொல்லி மக்களை இன்னும் எவ்வளவு காலத்திற்கு ஏமாற்றி பிழைப்பீர்கள் என்றும் காட்டமாக வினா. ஈரோட்டில் வரும் 16ஆம் தேதி தவேக தலைவர் விஜய் பங்கேற்கும் பொதுக்கூட்ட இடத்திற்கு அனுமதி மறுத்தனர் போலீசார். பெருந்துறை சாலையில் மாவட்ட எஸ்பி நேரில் ஆய்வு செய்த நிலையில் போதிய அளவு வசதிகள் இல்லை என்று கூறி மறுப்பு. ஈரோட்டில் விஜய் பொதுக்கூட்ட இடத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்ததாக எந்த கடிதமும் வரவில்லை. தவேக தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் விளக்கம். இடத்தை நாங்கள் கோயிலை வழங்கினோம், அதற்கு அனுமதி கேட்டோம். இன்னும் மறுக்கப்பட்டதாக எங்களுக்கு கடிதங்கள் வரவில்லை. ஆனால் பத்திரிகை செய்திகள் மறுக்கப்பட்டதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் துறையை கேட்கின்ற போது அது போன்ற கடிதங்கள் நாங்கள் அனுப்பப்படவில்லை, யாருக்கும் அது போன்ற தகவல் கொடுக்கப்படவில்லை.
நகராட்சி துறையில் பணி நியமனங்களுக்கு லஞ்சம் வாங்கியதாக தமிழ்நாடு காவல்துறை தலைவருக்கு அமலாக்கத்துறை எழுதிய ரகசிய கடிதம் லீக்கான விவகாரம். சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி தமிழ்நாடு அரசு உத்தரவு. ஏலக்காய் வர்த்தகத்தில் வரி ஏய்ப்பு தொடர்பாக திமுக பிரமுகரின் குடோனில் 2வது நாளாக ரெய்டு. போடிநாயக்கனூர் திமுக நகர்மன்ற தலைவரிடமும் அமலாக்கத்துறையினர் விசாரணை. கும்பகோணம் அருகே +2 மாணவன் கொலை வழக்கில் கைதான 11ஆம் வகுப்பு மாணவர்கள் 15 பேர் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. கொலை, பயங்கர ஆயுதம் கொண்டு தாக்குதல், ஆபாசமாக திட்டுதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு. திருப்பரங்குன்றத்தில் நீதிமன்றத்தின் தீர்ப்பை செயல்படுத்தாமல் திமுக அரசு வாக்கிற்காக அரசியல் செய்வதாக பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் குற்றச்சாட்டு. தேர்தலை மனதில் வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசுவதாகவும் சாடல். இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூவை பொறுத்த மட்டும் நீதிமன்றம் என்ன தீர்ப்பை வழங்கியிருக்கோ அதன்படி சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதித்திருக்க வேண்டும். மாறாக இன்னும் ஒரு 60-70 நாடுகளில் வரக்கூடிய தேர்தலை மனதிலே வைத்துக் கொண்டு அங்காளி பங்காளி என்று சொல்வதை சண்டைக்கு சச்சரவாகவும் வாக்கு வங்கிக்காகவும் பயன்படுத்துகிறார் முதலமைச்சர் பயன்படுத்துகிறார் என்பதை நான் பகிரங்கமாக இந்த நேரத்தில் நான் என்னுடைய குற்றச்சாட்டை பதிவு செய்கிறேன். சென்னை மாநகராட்சியில் 96,000 செல்லப்பிராணிகளின் விவரங்கள் பதிவு. 49,347 செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் வழங்கப்பட்டதாக மாநகராட்சி தகவல். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே சாலையோர பள்ளத்தில் கார் கவிழ்ந்ததில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 உயிரிழப்பு. முன்னால் சென்ற பைக் மீது மோதாமல் இருக்க திருப்பியதால் பரிதாபம். காவிரி மேலாண்மை ஆணையம் டெல்லியில் இன்று கூடுகிறது. மேகதாது விவகாரத்தை எழுப்ப கர்நாடக தரப்பு திட்டமிட்டிருப்பதாக தகவல். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்பு. கிழக்கு திசை காற்று மாறுபாடு காரணமாக நாளை முதல் 13ஆம் தேதி வரை மழை பெய்யும் என்று வானிலை மையம் கணிப்பு. நெல்லை மாவட்டத்தில் இரவு நேரத்தில் கொட்டி தீர்த்த கனமழை. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் விளாத்திகளத்தில் இரவில் வெளுத்து வாங்கிய மழை. தேர்தல் சீர்திருத்தம் குறித்து நாடாளுமன்றத்தில் நாளை 10 மணி நேர விவாதம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி குறித்து பிரச்சினை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். கேரள நடிகை பலாத்கார வழக்கில் இன்று தீர்ப்பு வெளியாகிறது. நடிகர் திலீப்பிற்கு தண்டனை கிடைக்குமா என்று எதிர்பார்ப்பு.